தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன்களோடு இன்னைக்கு ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறாங்க. அவரிடம் பேசுவோம். மேம், இன்னைக்கு தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? நீங்க ஜனநாயக கடமை ஆற்றிருக்கீங்க. இங்க எல்லாருக்குமே தெரியும், 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று என்னுடைய பிரச்சாரத்தை இறுதி செய்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். செல்லும் இடமெல்லாம் மக்களோட அமோகமான ஒரு வரவேற்பை என்னால் ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சது. கள நிலவரம் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுல உறுதியா இருக்காங்க. எனவே நிச்சயமாக அதிமுக தேமுதிக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். 4 பேர் தான் கூட்டணின்னு சொல்றாங்க. 4 எங்களது தான், 40 எங்களது தான், 4 எங்களது தான். இதுல விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு முதல் முறையா உங்களுடைய மகன்களோடு வாக்களிக்க வரீங்க. அந்த உணர்வுகளை பத்தி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அது என்னோட வேர்ட்ஸ்ல என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் கேப்டனுக்கு சாமி கும்பிட்டுட்டு கேப்டன் கோவிலில் போய் விஜய் பிரபாகர், பார்த்தசாரதி, நல்ல தம்பி 3 வேட்பாளரும் ஆசீர்வாதம் பெற்று நேரடியாக எங்கள் வாக்கு செலுத்த வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ கேப்டன் இருந்தால் அது எப்படி இருக்கும், அந்த அதிர்வுன்றது என்னால் அது லைஃப் டைம் என்னால் மறக்க முடியாதுங்க. அவர் இல்லை அப்படின்றது என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. அதனால கேப்டன் இல்லாத ஒரு நொடியும் என்னை பொறுத்த வரைக்கும் மரண வேதனை தான். உங்களுடைய மூத்த மகன் முதல் முறையா தேர்தல் களத்துல சந்திக்கிறார். அவருக்கான அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் பிரபாகர் விருதுநகர்ல முதல் வாட்டியாக போட்டியிடுகிறார். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விஜய் பிரபாகருக்கு விருதுநகர் தொகுதியில இருக்கு. எல்லாரும், ஒட்டுமொத்த மக்களும் மண்ணின் மைந்தனாக தங்க வீட்டு பிள்ளையாவே அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி எங்க பூர்வீகமான அது பூமி அது. அதனால எல்லா மக்களுமே விஜய் பிரபாகர, யங்ஸ்டர்ஸ், புது வாக்காளர்கள், எஸ்பெஷலி பெண்கள், அனைத்து மக்களுமே அவரை ஏத்துக்கிட்டாங்க. மகத்தான ஒரு வெற்றி பெறுவார். தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு மேடம்? தேர்தல் நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பட் அந்த டோக்கன் இஷ்யூ, ஓட்டு காசு கொடுக்கறதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் தடுக்கணுங்க. ஜனநாயக ரீதியான தேர்தல் உண்மையால ஜனநாயகமா நடக்கணும். அப்புறம் ஓட்டு காசு கொடுக்க, டோக்கன் கொடுக்க தவறான ஒரு விஷயம். இது தேர்தல் ஆணையம் தடுக்கணும். இந்த பர்டிகுலர் பூத்துல மூத்த குடிமக்கள் நிறைய பேர் ஆர்வமோ காலையிலே ஓட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கண்டிப்பா வாங்க, உங்க ஜனநாயக கடமை ஆற்றணும். ஏன்னா வருங்கால எதிர்காலமே இளைஞர்கள் தான். அதனால நிச்சயமாக எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸும் ஓட்டு போடுங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல்லாம் சாக்கடைன்னு ஒதுங்கி போற மத்தியில விஜய் பிரபாகர் இன்னைக்கு நான் இருக்கேன், எங்க அப்பா கனவை நிறைவேற்றுறேன்னு வந்திருக்கல. அது மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸும் வாங்க, இது உங்களோட உரிமை. அதனால நிச்சயம் எல்லாரும் ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.